அனைவருக்கும் வணக்கம். நான் கோகுல். இந்த ஒரு வீடியோல போல்ட் Z40 அல்ட்ரா இயர்பட்ஸ் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்ஸ் பண்ணி ரிவ்யூ பண்ண போறோம். இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷன்ல இந்த ப்ராடக்ட்டோட Amazon லிங்க், Flipkart லிங்க், போட் ஸ்டோரோட அபிஷியல் லிங்க் கொடுத்திருக்கேன். இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. இந்த இயர்பட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அந்த லிங்க்ல போயிட்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு டெய்லி நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த இயர்பட்ஸ்ல 100 mAh பேட்டரி கொடுத்திருக்காங்க. ANC மோட் இருக்கு, டியூவல் பேரிங் ஆப்ஷனும் அவைலபிளா இருக்கு. இந்த டைம் போல்ட் கம்பெனில பேக்கிங் சூப்பரா கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல வந்து குட்டியா ஒரு ஹோல்ஸ் கொடுத்திருக்காங்கல்ல, சோ இதுல நம்ம பிரஸ் பண்றது மூலமா அப்படியே பாத்தீங்கன்னா பாக்ஸ் இந்த பக்கம் வந்துடும். சோ இதனால வந்து நம்ம பாக்ஸ் வந்து டேமேஜ் இல்லாம எடுக்க முடியும். ஏன்னா ஒரு சில டைம் வந்து அந்த இயர்பட்ஸ் நம்ம யூஸ் பண்றப்ப அந்த ஒரு பாக்ஸ் வந்து ஒரு டேபிள் மேல வச்சிருப்போம். சோ ஒரு பாக்குறப்போ ஒரு பாக்கிறதுக்கு அழகா இருக்கும். சரிங்களா? இந்த போல்ட் Z40 சீரிஸ் 1 மில்லியன் சேல்ஸ் ரீச் பண்ணிருக்காங்க. பட் போட் கம்பெனில அப்படி இல்ல, Bebo 80. சரிங்களா? போட் கம்பெனில நம்ம எடுக்கிறப்பே அது கண்டிப்பா கிழிஞ்சிரும். சரிங்களா? அட்டைப்பெட்டியை வந்து நம்ம மறுபடியும் ரீயூஸ் பண்ண முடியாது, ஏதாச்சும் ஒரு இடத்துல அழகா வைக்க முடியாது. பட் இதுக்கு அந்த ஒரு இஷ்யூஸே கிடையாது, அழகா ஓபன் பண்ணிக்கலாம். சரிங்களா? பக்காவா கொடுத்துருக்காங்க. பேக்கிங் எல்லாமே சூப்பரா இருக்கு. உள்ள போல்ட்னு கொடுத்துருக்காங்க. இதையும் அப்படியே ஓபன் பண்ணலாம். ஓபன் பண்ண உடனே பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல கொஞ்சம் குண்டா இருக்கு. அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுக்குள்ள ஒரு கவர் இருக்கு. உள்ள வந்து யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ANC ஆன் ஆஃப்க்கு ஷார்ட் கட்டா ஒரு பேப்பர் நோட் கொடுத்துருக்காங்க. இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் கேபிள் கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். ஃபுல்லா பாக்ஸ்ல இருந்தது எல்லாத்தையும் வெளியே எடுத்து வச்சாச்சு. இயர்பட்ஸ் பாருங்க எவ்வளவு கியூட்டா கொடுத்துருக்காங்க. பக்காவா இருக்குங்க. டிசைன்ஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு. பட் என்ன அப்படின்னா சைஸ் கொஞ்சம் குண்டா இருக்கு. ஸோ அதுதான் ஒரு விஷயமா தோணுது. அப்படியே லிட்டை ஓபன் பண்ணோம்னா உள்ள பாருங்க பக்காவா இருக்குல்ல. இயர்பட்ஸ் ஓபன் பண்ண உடனே பேர் பண்ணிக்குது மொபைல் கூட. ஸோ பக்காவாக இருக்குங்க. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த இயர்பட்ஸ். ஏன்னா வந்து பெரிய சைஸு, லுக்ஸ் நல்லா இருக்கு. இந்த ஒரு ரிங் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு கோல்டு ரிங் மாதிரி அழகாக ஒரு டிசைனாக கொடுத்துருக்காங்க. இந்த ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. உள்ளேயே லெஃப்ட் அண்ட் ரைட் நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே A to Z கொடுத்துட்டாங்க. பேக் எண்டில் ஒரு டைப் சி இருக்கு. முன்னாடியே ஒரு சார்ஜிங் LED நோட்டிஃபிகேஷன் இருக்கு. சரிங்களா? 4 LED கொடுத்துருக்காங்க. அது மூலியமா இந்த கேஸ்ல எவ்வளோ சார்ஜ் இருக்கு அப்படிங்கிறத நம்ம அங்கே பார்த்துக்க முடியும். பக்கா வேற லெவல், சான்ஸே இல்லை. ஏன்னா ப்ரீமியம் லுக்காக இருக்குங்க இது. அந்த பிளாக்கு, ஒயிட்டு, அந்த ஒரு அவுட்டர் கோட்டிங் கொடுத்துருக்காங்கல்ல, சான்ஸே இல்லை. அவ்வளோ க்யூட்டாக கொடுத்துருக்காங்க. அழகாக போல்ட்னு எழுதி எல்இடிக்கு நோட்டிஃபிகேஷனுக்காக ஒரு கேப் இருக்கு. இந்த சார்ஜிங் கேபிள் ரொம்பவே குட்டியாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் பரவாயில்ல, எப்படி நம்ம இது யூஸ் பண்ண போறதில்ல. ஏன்னா வந்து நம்ம மொபைல் சார்ஜிங் கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள் எடுத்து தான் சார்ஜ் பண்ண போறோம். சும்மா ஒரு பேசிக்காக சொல்லணும் அப்படின்னா ப்ளூடூத் வெர்ஷன் 5.3 கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது வந்து இப்போ இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ப்ளூடூத் டெக்னாலஜி அது கொடுத்துருக்காங்க. ANC கொடுத்துருக்காங்க இந்த ஒரு இயர்பட்ஸுக்கு. இது கண்டிப்பாக எப்படி ஒரு 2000 ரூபாயில சேல்ஸ் ஆகாது. லான்ச்சிங் ப்ரைஸ் மட்டும்தான் அந்த அளவுக்கு இருக்கு. பட் இது கொஞ்சம் ஆஃபரில் என்ன ஆகும் அப்படின்னா ஒரு 1500, 1600, 1700 இந்த செக்மெண்ட்ல கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, இந்த வீடியோவோட டெஸ்கிரிப்ஷனில் போல்ட் Z40 அல்ட்ரா கூப்பன்னு சொல்லிட்டு ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த லிங்க்குள்ள போனீங்கன்னா நீங்க வந்து எனக்கு வாட்ஸ்அப்ல ஒரு கோடை சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். அந்த கோடை நீங்க எனக்கு சென்ட் பண்ணீங்கன்னா உடனே நான் ஒரு கூப்பன் கோடை உங்களுக்கு சென்ட் பண்ணுவேன். இது ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா பாட் பேஸ்டு சிஸ்டம் தான். இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட்ல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கோம். ஸோ இந்த சிஸ்டம் என்ன பண்ணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த கூப்பன் அனுப்பிவிடும். அதை வந்து காப்பி பண்ணி போல்ட்டோட அஃபிஷியல் வெப்சைட்ல நீங்க போட்டீங்க அப்படின்னா இன்ஸ்டன்டா உங்களுக்கு 10% ஃபிளாட் பேக் ஆயிடும். கைஸ், ஒரு சில டைம் அந்த கூப்பன் ஒர்க் ஆகாது. எதனால அப்படின்னா அந்த டைம்ல ஆல்ரெடி இந்த ஆஃபர்ல போயிட்டு இருந்துச்சு அப்படின்னா அது கண்டிப்பா ஒர்க் ஆகாது. இதுக்கு முன்னாடி நம்ம ட்ரை பண்ணோம் போல்ட் ஆடியோ W50, அதுக்கெல்லாம் பக்காவா ஒர்க் ஆச்சு. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். 100 மணி நேரத்துக்கு பிளேபேக் இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டதே இல்லை. நான் வந்து ஒரு 60 மணி நேரம் கேள்விப்பட்டிருக்கேன் பிளேபேக் கொடுக்குறது. பட் இந்த இயர்பட்ஸ் வந்து 100 மணி நேரத்துக்கு வந்து பிளேபேக் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இது வந்து என்ன மாதிரி விஷயங்கள் அப்படின்னு கேட்டீங்கன்னா 60% ஆஃப் சவுண்ட் வந்து நீங்க மெயின்டைன் பண்ணீங்கன்னா 100 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுக்கும். பெரிய பேட்டரி கொடுத்துருக்காங்க. அதனால தான் இந்த இயர்பட்ஸோட சைஸும் ரொம்ப பெருசா இருக்கு. இந்த இயர்பட்ஸை நீங்க அட் அ டைம்ல 2 டிவைஸ்ல கனெக்ட் பண்ணிக்க முடியும். எக்ஸாம்பிளுக்கு உங்களோட லேப்டாப்லயும் கனெக்ட் பண்ணிக்கலாம், உங்களோட மொபைலையும் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ரெண்டுல நீங்க சாங்ஸ் பிளே பண்ணாலும் ரெண்டுமே கேட்கும். சரிங்களா? இது எதனால அப்படின்னா இதுல யூஸ் பண்ணிருக்கக்கூடிய டியூவல் பேரிங் டெக்னாலஜி தான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு விஷயம் இருக்கிறப்ப நீங்க வந்து ஈஸியா வந்து 2 டிவைஸ்ல இருக்கிறதையும் ஸ்ட்ரீம் பண்ணிக்க முடியும். இது வந்து ரெண்டையும் கேட்கறதுக்கு கிடையாது. நீங்க ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு டிவைஸ்ல டிஸ்கனெக்ட் பண்ணி பேர் பண்றதுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டா இருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்றதுக்கு தான் இந்த ஒரு டெக்னாலஜி கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா எப்பயும் போல கால்க்கு வந்து ENC,
இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பக்காவா கொடுத்துருப்பாங்க. அதுல எந்த ஒரு இஷ்யூஸ்மே இல்லை. லேட்டன்சி 45 மில்லி செகண்ட். ஓகே பெர்ஃபெக்ட். இந்த ஒரு ரேட்டுக்கு தரமான ஒன்று. கண்டிப்பா பிரைஸ் டிக்ரீஸ் ஆகும். டெஸ்கிரிப்ஷன்ல அமேசான் பிளிப்கார்ட் போல்ட் லிங்க் இருக்கு. ஒவ்வொன்றிலையும் போயிட்டு பிரைஸ் செக் பண்ணுங்க, என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு. எதுல கம்மியா இருக்கோ அதுல ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. சார்ஜ் பண்றதுக்கு 90 நிமிஷம் தான், பட்டுன்னு சார்ஜ் பண்ணிடும். 100 மணி நேரத்துக்கு பிளேபேக், பக்கா இயர்பட். என்னதான் இந்த இயர்பட் 100 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுத்தாலும் சாங்ஸ் எப்படி இருக்கு அதுதான் மேட்டர், கரெக்ட்டுங்களா? ஸோ அதுக்காக தான் இப்போ நம்ம சவுண்ட் டெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். இதுல மொத்தமா 3 ஈக்குவலைசர் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஹைஃபை, ராக், பேஸ் பூஸ்டர்னு சொல்லிட்டு 3 மோட் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு மோட்லயும் எப்படி இருக்குன்னு செக் பண்ணிடலாம். பக்கா சூப்பரா இருக்கு கைஸ். இப்போ என்ன மோட்ல இருக்குன்னு செக் பண்ணிக்கலாம். 1 2 3 4 1 2 3 4. இப்போ வந்து பேஸ் பூஸ்டர் வந்து ஆன் ஆயிருக்கு சரிங்களா? பேஸ் பூஸ்ட்ல இருக்கு. இப்போ எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் செக் பண்ணிடுறேன். பக்கா தெரிக்குது, பக்கா சூப்பரா இருக்குங்க. இந்த பேஸ் பூஸ்ட் மோட்ல பேஸ் அதிகமா இருக்கு சரிங்களா? 10 mm டிரைவர் கொடுத்துருக்காங்க. ஸோ பேஸ் அப்படிங்கிறது நல்லா தெளிவா அடிக்குது. 1 2 3 4 ராக் மோட்ல இருக்கு. இப்போ வந்து பேஸ் ரொம்பவே டிக்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ பேஸே ரொம்ப கம்மி ஆயிடுச்சு. அடுத்த மோட் பார்த்தரலாம். 1 2 3 4 ஹைஃபை மியூசிக் மோட். கைஸ் இப்போ எப்படி இருக்குன்னா பேஸ் வந்து கரெக்டா இருக்கு, எல்லாமே கரெக்டா இருக்கு. இந்த ஹைஃபை மோட் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா எல்லாமே கலந்து இருக்கிறப்ப ஒரு எஃபெக்ட் நல்லா இருக்கு. சாங்ஸ்க்கு இந்த இயர்பட் தெளிவா இருக்கு. இந்த 3 ஈக்குவலைசர் மோடும் பக்காவா இருக்கு. எந்த ஒரு இஷ்யூஸ் இல்ல, தெளிவா அடிக்குது பேஸ் டக்கர். இந்த இயர்பட்ஸ்ல குவாட் மைக் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா கால் பேசுறப்ப பக்கத்துல ஏதாச்சும் ஒரு டிஸ்டர்பன்ஸ் சவுண்ட் வந்துட்டு இருக்கு அப்படின்னா அதை கம்ப்ளீட்டா ரெடியூஸ் பண்ணிட்டு நம்ம என்ன பேசுறோம் அப்படிங்கறத வந்து நம்ம பேசிட்டு இருக்கவங்களுக்கு தெளிவா கேட்க வைக்கும் சரிங்களா? ஸோ அதுக்காக ஒவ்வொரு இயர்பட்ஸ்லயும் 2 மைக்கு கொடுத்துருக்காங்க. டோட்டலா 4 மைக்கு இஎன்சி டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ லேகும் இருக்காது அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு கால் பண்ணி டெஸ்ட் பண்ணிடலாம். மச்சி ஒரு இயர்பட்ஸ் வாங்கியிருக்கேன் போல்ட் கம்பெனில இருந்து. ஆமா இப்பதான் நியூவா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்பெசிஃபிகேஷன் டாப்பா இருக்கு மச்சி. குவாலிட்டி எல்லாமே சூப்பரா இருக்கு. ஒரு 2000 ரூபாய் வருது லான்ச்சிங் பிரைஸ். கண்டிப்பா வந்து சேல்ஸ் அப்ப ஒரு 1800 700 இதுல மெயின்டைன் ஆகும் மச்சி. மச்சி இது என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்குன்னா ஏஎன்சி டெக்னாலஜி இருக்கு. ஏஎன்சி ஆன் பண்ணிட்டோம்னா நம்ம பாட்டு கேட்கிறப்ப பக்கத்துல எந்த நாய்ஸ் இருந்தாலும் அதை மியூட் பண்ணிடும். 32 டெசிபிள் வரைக்கும் மியூட் பண்ணிட்டு கரெக்ட் நாய்ஸ் கேன்சலேஷன் இருக்கு. கால் பேசுறப்ப ஏஐ டெக்னாலஜியை இதுலயும் யூஸ் பண்ணிருக்காங்க. கால் பேசுறதுக்கும் நம்ம வாய்ஸை மட்டும் அது கரெக்டா நோட்டிஃபை பண்ணிட்டு மற்ற வாய்ஸ் எல்லாமே இஎன்சி யூஸ் பண்ணி ஃபுல்லாவே மியூட் பண்ணிடும். ஆமா அட்வான்ஸா யூஸ் பண்ணிருக்காங்க. பேட்டரி வந்து 100 மணி நேரத்துக்கு நிக்கும் மச்சி. பேட்டரி 100 மணி நேரம்னா 4 நாள். 4 நாளுக்கு நீ வந்து தெரிய உள்ள 5 நாள் பெர்ஃபெக்ட்டா இருக்கும். சார்ஜ் பண்றதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் சார்ஜ் பண்ணா போதும். இதுவே நீ வந்து அர்ஜென்ட்டா ஆமா மச்சி இயர்பட்ஸ் தான். இதுவே நீ வந்து அர்ஜென்ட்டா ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா ஒரு 10 நிமிஷம் சார்ஜ் பண்ணினா 100 நிமிஷத்துக்கு நிக்கும் மச்சி சார்ஜ். டக்குனு சார்ஜ் பண்ணிக்கோ. தெளிவா கேக்குதா நான் பேசுறது? பக்காவா கேக்குது. இதோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ், இதோட குவாலிட்டி, இதோட ஃபீச்சர்ஸ்லாம் கேக்கும்போது பக்காவா இருக்கு. பக்கா மச்சி சூப்பர் இயர்பட். கண்டிப்பா இப்ப இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. நம்பி எடுக்கலாம் மச்சி. லேட்டஸ்ட் டெக்னாலஜி யூஸ் பண்ணிருக்காங்க. இப்ப இருக்க அந்த ஜெனரேஷனுக்கு தகுந்த ஒரு இயர்பட். ஆமா மச்சி ஏஐ யூஸ் பண்ணி இப்ப என்னென்னலாம் டெக்னாலஜி இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து இதுல போட்டாங்க மச்சி. அட் அ டைம்ல 2 மொபைலையும் உன்னால கனெக்ட் பண்ணிக்க முடியும். 2 போன்ல இருந்து பாட்டு போடலாம். ஓ அப்படியா? அப்ப ஒரு இயர்பட்ஸ்ல அந்த இது கேக்கும், இன்னொரு இயர்பட்ஸ்ல இது கேக்கும். அதுதான் தப்பு. என்ன அப்படின்னா இப்ப இதுல வந்து நீ போன் பேசிட்டு ஐ மீன் 2 போன் இல்ல, ஒரு கம்ப்யூட்டர், ஒரு லேப்டாப், ஒரு மொபைல் வச்சிருக்கேன்னு வச்சுக்குவே. மொத்தமா 2 டிவைஸ் ஆச்சா? லேப்டாப்ல வந்து நீ ஒரு மீட்டிங் அட்டெண்ட் பண்ணிட்டு இருக்க, போன்ல ஒரு பாட்டு கேட்டுட்டு இருக்க சரியா? இப்போ நார்மலாக ஃபோனில் பாட்டு கேட்டுட்டு இருக்க, நீ ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்போ உனக்கு ஒரு மீட்டிங் கால் வருதுன்னா இது நீ டக்குன்னு பாஸ் பண்ணிட்டு அதில் அட்டன் பண்ணினா அதுலேருந்து கேட்க ஆரம்பிக்கும். 2மே அட் அ டைம்லையும் கேட்க ஆரம்பிக்கும். ஓ புரியுது 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 புரியுது. எப்படிலாம் வச்சிருக்காங்க பாரு. நான் கேள்விப்பட்டதே கிடையாது. பக்காவா இருக்கு. பக்காவா இருக்கு மச்சி. தெரிக்க விடுது. நல்ல ஒரு இயர்பட். நம்பி வாங்கலாம். கண்டிப்பா மச்சி பெர்ஃபெக்ட்டா இருக்கு. 1 இயருக்கு வாரண்டி இருக்கு. பெருசா எந்த ஒரு இஷ்யூஸும் வராது மச்சி. ஓகே
ஓகே மச்சி, பைடா. இவ்வளோ டெக்னாலஜிஸ் யூஸ் பண்ணியிருக்காங்கல்ல, இது எல்லாத்தையுமே வந்து இந்த டச் கண்ட்ரோல்ஸ் மூலியமா தான் நம்ம ஆன் ஆஃப் பண்ணிக்க முடியும். பாஸ் ப்ளே பண்றதுக்கு சிங்கிள் டேப் எந்த இயர்பட்ல வேணாலும் நீங்க பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் சாங் ப்ரீவியஸ் சாங்க்கு, நெக்ஸ்ட் சாங்காக நீங்க இந்த இயர்பட்டை டபுள் டேப் பண்ணணும். ப்ரீவியஸ் சாங்க்கு இந்த இயர்பட்டை டபுள் டேப் பண்ணும். சரிங்களா? ரைட் அண்ட் லெஃப்ட்டை வச்சு தான் உங்களால் வந்து ப்ரீவியஸ் அண்ட் நெக்ஸ்ட் ட்ராக் வந்து சேஞ்ச் பண்ணிக்க முடியும். இதில் ஏஎன்சி ஆன் பண்ணுறதுக்கு நீங்கள் ரைட் இயர்பட்டை வந்து நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா ஏஎன்சி மோட் வந்து ஆன் ஆகிக்கும். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை இந்த டச் கண்ட்ரோல்ஸால் உங்களால் செஞ்சுக்க முடியும். யூசர் மேனுவல் லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் போனீங்கன்னா இந்த டச் கண்ட்ரோல்ஸ் பற்றி இன்னுமே எலாபரேட் பண்ணியிருப்பாங்க. இதில் வால்யூம் கண்ட்ரோலும் பண்ணிக்க முடியும். யூசர் மேனுவலில் டீட்டெயில்டாக இருக்குது, செக் பண்ணி பாருங்க. கேமிங்கை பொறுத்த வரைக்கும் 45 மில்லி செகண்ட் லேட்டன்சி கொடுத்துருக்காங்க. ஒன்ஸ் இதில் காம்பேட் மோட் அப்படிங்கிறத இந்த கேமிங் மோடு, இது நீங்கள் டர்ன் ஆன் பண்ணிட்டீங்கன்னா டக்குன்னு லேட்டன்சி ரொம்ப லோ ஆகிடும். என்ன பொறுத்த வரைக்கும் கேம்ஸ் விளையாடாதீங்க, ஒர்க்கை பாருங்க. சரிங்களா? கேம்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுக்கும். உங்களுக்கு வந்து விளையாட தோணும், என்ன வேணாலும் பண்ணும். ஏதாச்சும் ஒரு ப்ரொடக்டிவான ஒரு ஒர்க்கை ட்ரை பண்ணுங்க, ஏர்ன் பண்ணுங்க. உங்களுக்கு அது கண்டிப்பாக ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ்க்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ கேம்ஸ் வந்து மெயினாக அவாய்ட் பண்ணுங்க. இந்த இயர்பட்ஸை தாங்கி நிற்கிறது இதோட பேட்டரி தாங்க. 100 மணி நேரத்துக்கு பிளேபேக் கொடுக்குற அளவுக்கு இதில் பேட்டரி இருக்கு அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். நல்லா ஒரு குண்டான ஒரு இயர்பட்டு. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிங்கன்னா இதில் வந்து மொத்தம் 4 எல்இடி டாட்ஸ் இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த 4 எல்இடி டாட்ஸை வச்சு நீங்கள் வந்து இயர்பட்ஸோட சார்ஜிங்கை தெரிஞ்சிக்க முடியும். எவ்வளோ % இன்னும் இருக்குது அப்படிங்கிறத இதில் உங்களால் தெரிஞ்சிக்க முடியும். எப்படின்னா 4 எல்இடியும் நீங்கள் ஒரு 25% ஸ்ப்ளிட் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்கும். சரிங்களா? எவ்வளோ % சார்ஜ் இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். நார்மலாக உங்களோட இயர்பட்ஸே சொல்லிடும். நீங்கள் பாட்டு கேட்குறப்பே இந்த மாதிரி வந்து பேட்டரி ரொம்ப லோவாக இருக்குது அப்படிங்கிறத உங்களுக்கு வந்து இயர்பட்ஸ்லேயே நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடும். இருந்தாலும் நீங்கள் இதில் பார்த்துக்கிறது ஒரு பெட்டர் ஆப்ஷன். இதில் மொத்தமாக 3 கலர்ஸ் இருக்குது. இது வந்து பிளாக் கலர், மெட்டாலிக், பெய்ஜ் கலர் இருக்குது. ஸோ 3 கலரோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த இயர்பட்டுக்கு நான் என்ன டைப் ஆஃப் சார்ஜர் யூஸ் பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா 5 வோல்ட் 1 ஆம்ப் சார்ஜரே இதுக்கு வந்து பெர்ஃபெக்டாக இருக்கும். சரிங்களா? நீங்கள் நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய மொபைல் சார்ஜரை யூஸ் பண்ணலாம். இல்லை ப்ரோ எனக்கு இதுக்காக ஸ்பெசிஃபிக்காக சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் போல்ட் Z40 மாஸ்டர் லிங்க்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். அதுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா இதோட கிளீனிங் கிட்டு, சார்ஜிங் கேபிள் எக்ஸ்டெண்டடாக சொல்கிறேன். சரிங்களா? சார்ஜிங் கேபிள், பவர் அடாப்டர், பவர் பேங்க்கு, இஎம்எஃப் என்னென்ன வேணுமோ எல்லாத்தையும் இந்த ஒரு இயர்பட்ஸ்க்கு நான் வந்து காம்போ பேக்காக கொடுத்துருக்கேன். அது ஃபுல்லாகவே அமேசானில் தான் அவைலபிளாக இருக்குது. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன டைப் ஆஃப் பவர் அடாப்டர்ஸ் யூஸ் பண்ணாலும் கண்டிப்பாக ஒரு 1.5 மணி நேரம் தேவைப்படும் இதை நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணுறதுக்கு. ஒன்ஸ் ஃபுல் சார்ஜ் பண்ணிட்டீங்கன்னா 100 மணி நேரத்துக்கு என்ஜாய் பண்ணலாம். இந்த இயர்பட்ஸோட வாரண்டி கிளைம் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் இல்லை. ஏன்னா வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிட்டு இருக்கிறப்ப திடீர்னு டிஃபெக்டிவாவோ இல்லை வர்றப்பே டெட்டாக வந்துருச்சுனாலும் உங்களுக்கு வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், போல்ட் வெப்சைட்டில் 7 டேஸ்க்கு ரீப்ளேஸ்மெண்ட் பாலிசி இருக்கும். சரிங்களா? ஏதாச்சும் டிஃபெக்டிவாக வந்துடுச்சு அப்படின்னா, இல்லை ப்ரோ ஒரு 1 மந்த் லேட்டராக ப்ராடக்ட் வந்து டிஃபெக்ட் ஆகிடுச்சு அப்படின்னா ஒன்றும் இஷ்யூஸ் இல்லை. இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்லேயே வாரண்டி கிளைம்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன். சரிங்களா? அந்த லிங்க்கில் போய்ட்டு நீங்கள் ப்ராடக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள். வாரண்டி கிளைம் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வீட்டுக்கு வந்து இந்த பழைய ப்ராடக்ட் எடுத்துட்டு அதை போய் ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஒர்க் அவுட் ஆகுனா புது ப்ராடக்ட் வந்து உங்கள் வீட்டுக்கு அனுப்பி வச்சிருவாங்க கொரியர் மூலியமா. சரிங்களா? ஸோ 1 இயருக்கு எந்த ஒரு இஷ்யூஸுமே இருக்காது. IPX5 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட்டாக, வாட்டர் ப்ரூஃப் கிடையாது. தண்ணியில் நனையலாம், தண்ணிக்குள்ளே போடக்கூடாது. சரிங்களா? ஸோ அதை கரெக்டாக பாருங்கள். பக்காவான இயர்பட்டு 1 இயருக்கு வாரண்டி கிளைம் கொடுத்துருக்காங்க. ப்ரோ இந்த இயர்பட்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு ப்ரோ, இது எனக்கு தேவைப்படுது, பட் எங்கே வாங்குறது அப்படிங்கிறது எனக்கு தெரியல, எங்கே நான் வாங்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து அமேசான், ஃப்ளிப்கார்ட், போல்ட் வெப்சைட்டில் இருக்குது. 3ஓட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இருந்தாலும் 3லேயும் போயிட்டு இதோட ப்ரைஸை வந்து கம்பேர் பண்ணி பாருங்கள். சரிங்களா? எதில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது, எதில் வந்து கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குது, ஸோ எது உங்களுக்கு சூட்டபிளாக இருக்கும் அப்படிங்கிறத அதில் நீங்கள் அனலைஸ் பண்ணிட்டு அதில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கங்க. கைஸ் கண்டிப்பா இந்த ஒரு வீடியோல கம்ப்ளீட்டா உங்களுக்கு நான் இந்த ஒரு இயர்பட்டை பத்தி கண்டிப்பா சொல்லியிருப்பேன். வீடியோ பெருசா இருந்திருக்கும், பட் ஒரு கண்டிப்பா ஒரு வர்த்தான ஒரு கண்டென்ட் நீங்க பார்த்திருப்பீங்க. எவ்வளவு வீடியோஸ் இதை பத்தி போட்டிருப்பாங்க, எல்லாருமே ஜக் ஜக்னு போயிருக்கும். பட் இது தெளிவா இருந்துச்சுல்ல, உங்களுக்கு புரிஞ்சதில்ல. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோவை அப்படியே உங்க ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. மேபி அவருக்கு ஒரு இயர்பட்ஸ் தேவைப்படுதுன்னா இது அவருக்கு கண்டிப்பா நீங்க ரெக்கமெண்ட் பண்ணலாம். ரெக்கமெண்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம இண்டிபெண்டன்ட் சயின்டிஸ்ட சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பண்ணலனா பண்ணிடுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் ஐகானை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும். இந்த ப்ராடக்ட் பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க. as soon as possible கண்டிப்பா ரெஸ்பான்ஸ் பண்றேன். Thank you for watching this video. Thank you. Peace out.